தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக 59 விவசாயிகள் உயிர் நீத்து இந்த வருடம் முதல் 55 ஆண்டுகள் ஆயிற்று. அவங்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக இந்த நாளை முன்னெடுப்பதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பாக மிகவும் பெருமையாக இருக்கிறது. விவசாயி இல்லைன்னா யாருமே, நீங்களும் இல்ல, நானும் இல்ல, யாருமே இல்ல, பிஎம்ஓ இல்ல, சிஎம்ஓ இல்ல, விண்வெளியில போறவங்க யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் நம்ம உயிர் வாழணும்னு சொன்னா தண்ணி வேணும், அடுத்து வந்து சாப்பாடு கட்டாயம் வேணும். ஏன்னா இப்ப சாப்பாடு நேரம் ஆச்சு, எல்லாருடைய ஞாபகமும் எங்க இருக்குது? சாப்பாட்டோட நினைப்புல தான் இருக்கு. ஆனா அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது? ஒரு விவசாயி கஷ்டப்பட்டா மட்டும்தான் வருது. அந்த விவசாயி கால சேறு படல அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது. அப்பேற்பட்ட உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு என்னுடைய உரையை வந்துட்டு இங்க பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாம இங்க டெய்லி மார்க்கெட்ல வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் வந்துட்டு பூல இருந்து தக்காளில இருந்து எல்லாமே வந்துட்டு உற்பத்தி செய்யறோம். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இந்த தளி தொகுதி வந்துட்டு லிட்டில் இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான பயிர்களும் வந்துட்டு நம்ம மாவட்டத்துல இங்க விளையுது. ஆனா ஏற்றுமதி செய்யும் போது சுத்தமா வந்து விலையே இல்ல. தக்காளி வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு விலை ஏறிச்சுட்டு எல்லாருமே பேசினாங்க. 300 ரூபாய் ஆச்சு, 350 ரூபாய் ஆச்சு அப்படின்ட்டு. வீதியில கொட்டும் போது கேட்கறதுக்கும் யாரும் இல்ல, பேசுறதுக்கும் யாருமே கிடையாது. விவசாயி வயிற்றுல அடிக்கிறாங்களே தவிர விவசாயிக்கு மரியாதையே கிடையாது. இந்த பச்சை துண்டு நம்ம போடுற விவசாயி துண்டு மட்டும்தான் பச்சையா இருக்கு தவிர வாழ்க்கை சுத்தமா கிடையாது. வறண்டு காஞ்சு தீஞ்சு கருவாடா போயிருக்குது. அதுதான் உண்மை. எந்த ஒரு விவசாயியும் 3 வேளை வந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிடுறான்னா சத்தியமா கிடையாது. இந்த வெயிலையும் கூட இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு அங்க வட்டாட்சியர் அலுவலகத்துல இருந்து நடந்து வந்தாங்க நம்மளுடைய மகளிர் அணிகள். எவ்வளவு கஷ்டத்திலயும் எவ்வளவு வேதனையும் ஆடி பாடி சந்தோஷமா வந்தாங்க. அந்த ஒரு சந்தோஷம் வந்துட்டு அவங்களும் சந்தோஷமா, மத்தவங்களையும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு தன்மை யாருக்கிட்ட இருக்குது? மத்தவங்களை வாழ வைக்கக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்குதுன்னா நிச்சயமா விவசாயி கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய நமது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஐயா நிறுவனர் திரு ஈசன் முருகசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகளுக்காகவே பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கு, மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பச்சை துண்டு போட்டவங்க எல்லாமே விவசாயிகளுக்காக இல்ல, விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் எந்த நேரத்திலையும் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வந்துட்டு யானை மதிச்சு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவங்க செத்து போனாங்க. நிவாரணம் கொடுத்து நடு ரோட்ல வந்துட்டு எல்லாருமே சாலை மறியல் பண்ணோம். ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணாங்க? போராட்டத்தை 12 மணி ஆயிடுச்சு, ஒயின் ஷாப் மூடுறதுக்கு டைம் ஆயிடுச்சுட்டு இம்மிடியேட்டா எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க? போராட்டத்தை கலைச்சிட்டு செட்டில்மெண்ட் பேசினாங்க. இது வரைக்கும் யானை மதிச்சு ஒவ்வொருத்தரும் செத்துட்டு தான் இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்துட்டு இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இது வரைக்கும் அப்படியே இருக்கு. நம்ம அரசாங்கத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு இதுக்கு முன்னெடுப்பு செய்யல. விவசாயிகள் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. விவசாயிகளுக்கு மரியாதையே கிடையாது. அலுவலகத்துல இருந்து இந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பச்சை துண்டை பார்த்தாலே மரியாதை கிடையாது. முன்னாடி சொல்லுவாங்க, ஐயா எங்க ஊர்ல ஏரி இல்ல, நிறைய ஊர்ல ஏரியே இல்ல, ஏரியில மண்ணெல்லாம் சட்டவிரோதமா எடுத்துட்டு சொன்ன மாதிரி எல்லாம் கார்பரேட் நிறுவனத்துக்கு கமர்ஷியல் லேண்டா மாத்திட்டு இருக்காங்க. விவசாயம் பண்றதுக்கு நாம மண்ணு ஓட்டுறோம், ஒரு 10 டிராக்டர் ஓட்டுறோம்னா அனுமதி கிடையாது. இப்ப விவசாயம் எப்படி நடக்கும் சொல்லுங்க? 3 வேளை சாப்பாடு மட்டும் வேணாம். விவசாயத்துக்கு தேவையான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசாங்கம் நம்ம கொடுக்கறது இல்ல. அதுக்காக விவசாயிகளுக்காக போராடி நம்மளுடைய தேவைகளை வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட இந்த வாங்கி தரணும் அப்படின்றதுக்காகவே மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு இந்த மாநாட்டில் நம்ம நிறுவனர் ஐயா ஈசன் முருகசாமி அவர்கள் உங்களோடு நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசுறதுக்கு அவருக்கு காத்துட்டு இருக்காரு. எனக்காக இங்க வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு நன்றி வணக்கம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய சமூக